ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாடு முழுவதும் ஏடிஎம்மில் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் புதிய கட்டணத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த கட்டண அறிவிப்பானது மே 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. நீங்கள் யாராவது அடிக்கடி ஏடிஎம்மை பயன்படுத்துகிறீங்க இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய ரிசர்வ் வங்கி ஏடிஎம் பரிவர்த்தனைக்கு கட்டண உயர்வு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி ஏடிஎம் மூலமாக பணம் எடுப்பதற்கான கட்டணம் தற்போது 17 ரூபாயிலிருந்து ரூபாய் 2 அதிகரித்து 19 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஒரே வங்கியின் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி இலவச பரிவர்த்தனை எண்ணிக்கையை தாண்டி பணம் எடுக்கும்போது கட்டணம் ரூபாய் 21லிருந்து 23 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒருவருக்கு சொந்த வங்கி ஏடிஎம்மில் மாதத்தில் 5 இலவச பரிவர்த்தனை செய்ய அனுமதி அளிக்கப்படுது. அதாவது நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய ஏடிஎம், அதாவது இந்தியன் பேங்க் உதாரணத்துக்கு வச்சுருக்கீங்கனாக்கா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த பேங்க்கோட ஏடிஎம்மை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அந்த ஏடிஎம்மில் 5 முறை நீங்கள் இலவசமாக பயன்படுத்திக்க முடியும். அதற்கு மேல் பயன்படுத்தினால் அதுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ரோ நகரங்களில் பிற வங்கியின் ஏடிஎம்மில் 3 முறை இலவச பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். மெட்ரோ அல்லாத நகரங்களில் 5 முறை இலவச பரிவர்த்தனை செய்ய அனுமதி உள்ளது. ஸோ இது கிராமப்புறங்கள்லையும் நகரப்புறங்கள்லையும் உள்ள ஏடிஎம் தான் இப்படி சொல்கிறாங்க. ஸோ கிராமப்புறங்களில் ஏடிஎம் அதிகமாக இருக்காது, கம்மியாக ஏடிஎம் வச்சுருப்பாங்க. ஸோ நகரப்புறங்களில் அதிகமான ஏடிஎம்கள் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 முறை இலவச பரிவர்த்தனை அதர் ஏடிஎம்மில் பயன்படுத்தும் போது எந்த ஒரு கட்டணம் பிடித்தும் செய்யப்படாது. 3 முறைக்கு மேலே நீங்கள் அதிகமாக மற்ற வங்கி ஏடிஎம்மில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு கட்டணம் பிரிக்கப்படும் சொல்கிறாங்க. அதே போல் மெட்ரோ அல்லாத நகரங்கள்லேயும் இந்த இலவச பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னாக்கா 5 முறைக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர பணம் எடுப்பது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி பேங்க்கில் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பேங்க்கு போய் செக் பண்ணாமல் ஏடிஎம் கார்டை வைத்து ஏடிஎம் இயந்திரத்தில் போய் மினிமம் ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். ஸோ பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு மினிமம் ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னதாக பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 7 ரூபாயாக கட்டணம் அதிகரிப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் யாராவது மினிமம் பேலன்ஸ் நீங்கள் செக் பண்ண போனாலும் உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த விதிமுறையானது புதுசு கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடியதான். ஆனால் அந்த கட்டணம் எல்லாமே கம்மியானதை இப்போ அதிகரிப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு மிகுந்த சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யாராவது ஏடிஎம் கார்டை பயன்படுத்துறீங்கனாக்கா கரெக்டாக பிளான் பண்ணி பயன்படுத்துங்க. ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் லிமிட்ன்றதை நீங்கள் கட்டாயப்படுத்தி பயன்படுத்தினா இதுபோல் தேவையில்லாத பணப்பிடித்தத்தை நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக எல்லாருமே ஏடிஎம் பயன்படுத்துவீங்க. ஸோ பயன்படுத்துகிறப்ப உங்களோட ஏடிஎம்மை எத்தனை முறை பயன்படுத்துகிறீங்க, எந்த ஏடிஎம்மில் எந்த வங்கி ஏடிஎம்மில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற விஷயத்தை ஞாபகத்துக்கு வச்சுக்கிங்க. தேவையில்லாமல் உங்களுடைய பணத்தை வீணாக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.